நெல்லு ஏன் உயரல? அன்னைக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னா சாஞ்சு கிடக்கும் நெல்லு, ஒரு ஆள் உயரத்துக்கு விளைஞ்சிருக்கும், அப்படி சாஞ்சு கிடக்கும். அது எந்த பக்கம் காத்து அடிச்சதோ அந்த பக்கம் சாஞ்சு கிடக்கும். நம்ம அந்த பக்கம் போய் சனிமலை பார்த்தாரு, பொலிமலை பார்த்தாருன்னா அப்ப எங்க சாஞ்சிருக்கோ அங்க பார்த்து வேற அறுத்து கொண்டு போனான். அப்ப அதே அவை சொன்னா அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னா அன்னைக்கு. அப்ப இவங்க டிராக்டர் உற்பத்தி செஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த டிராக்டரை ரசாயனம் இந்த உழவு எந்திரத்தை வியாபாரம் செய்யறதுக்காக பலாயிரக்கணக்கான உழவு மாடுகளை வாங்கி வெட்டி கொண்டுட்டான். நம்ம நாட்டுல நடந்துச்சு. அப்ப அந்த சந்தையில ஒரு ஆள் 60 கிலோ எடை நான் நடந்தாலே அந்த இடத்துல எதுவும் முளைக்காது, பாதை விழுந்துரும், புல்லூட முளைக்காது. 6 டன் எடையுள்ள டிராக்டர் அழுத்தி நிலத்துல உழுதா மண்ணு கெட்டிப்பட்டு போகும். மண்ணு கெட்டிப்பட்ட இடத்தில் புல்லு முளைக்குமே ஒழிய பூண்டு முளைக்குமே ஒழிய மற்ற எந்த நெல்லோ கடலையோ தக்காளியோ கத்தரியோ வராது. நம் முன்னோர்கள் அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று சொன்னது சும்மா இல்லை. உங்களால் நம்ப முடிகிறதா உடன் பிறந்தவர்களே? பார்க்க அருவறுப்பாக உள்ளங்கையில் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா மண்புழுவை ஒரு நொடியில கையில் வச்சிருக்க மாட்டீங்க, தூக்கி போட்டுருவீங்க. பார்க்க அருவறுப்பாக இருக்கிற அந்த உயிரினம் 40,000 முறை இந்த மண்ணை உழுகிறது என்கிறான். தன் வாழ்நாள்ல 40,000 முறை மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கழுவி போடும், கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே கழுவி போடும். அப்படி 40,000 முறை உழுவதால் அது உழவனின் நண்பன் என்றார்கள். மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கும். நீங்க ரசாயன உரத்தை கொண்டு கொட்டின புழு மண்புழு எல்லாம் செத்துருச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மண்புழு உரம் தயாரிக்கும் இடம் என்று எழுதி வைத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்ப என்ன பண்ணா ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன்ல அவன் இந்த 5008 5020 குட்ட பயிர்களை விதைகளை கண்டுபிடிச்சு விற்கிறதுக்கு இந்த உயர்ந்த நெற்பயிர்கள் இப்ப என்ன இருக்கு? அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்ல, மாட்டுக்கு தீவனம் இல்லை. அப்ப மாட்டை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவு ஒண்ணு சார்ந்து எப்படி வராம பாருங்க. வேளாண்மை என்பதே தற்சார்பு. மாடு உழவுக்கு பயன்படுத்துவோம், அது சாணம் போடும், அதை சாணக்குழியில வைப்போம், திருப்பி கொண்டு எங்க வயல்ல கொட்டுவோம். மாடு நம்மளோட பாடுபடும், நெல் விதைக்கும் போது புனையல் மிதிக்கும், வைக்கோல சாப்பிடும். நெல் அரிசி நமக்கு, தவிடு அதுக்கு, அதை சாப்பிட்டு சாணம் போடும், அது உரம். இப்படி ஒன்றை ஒன்று அது நம்மோடு உழுகும், நம்மோடு வண்டி சுமக்கும், எல்லாமே செய்யும். உலகத்தில் உங்களுக்கு தெரியுமா எத்தனை பண்டிகைகள் இருக்கு? மாட்டுக்கு பண்டிகை வைத்து கொண்டாடிய ஒரே இனம் தமிழர் தான் என்பதை நீங்கள் எவ்வளவு பண்டிகை இருந்தாலும் உழவர் திருநாளாக இருக்கிற அறுவடை திருநாளை கொண்டாடியவன், அதற்கு பண்டிகை வைத்தவனும் தமிழன் தான். அப்படி கொண்டாந்த ரசாயன உரங்களை கொட்டினா அதை எப்படி சந்தைப்படுத்தினான்னா அவன் ஒரு விதையை கொடுத்தான், அவன் ஒரு உரத்தை கொடுத்தான். அந்த உரத்தை நம்ம பாரம்பரிய நெல் வகைகளில் போட்டோம், விளைச்சல் சரியா வரல, என்ன இது ஒன்றும் விளையலை அப்படின்னோடனே ஓ விதை தப்புன்ட்டு குட்டை பயிரை கொண்டாந்து கொடுத்தான். அன்னைக்கு குனிஞ்ச அர்த்தம், இன்னைக்கு முட்டிக்கால் போட்டா இருக்கிறோம், வரப்புக்கு உள்ளே இருக்கு நெல். ஏன்னா அந்த வழியில நீங்க போகும்போது பார்க்கலாம். இப்ப திருப்பி பாரம்பரிய நம்ம பழமைக்கு திரும்புறோம். இப்ப மாப்பிள்ளை சம்பா, கரடஞ்சம்பா எல்லாம் திரும்புறோம். உங்களுக்கு எல்லாம் திரும்புறோம். இப்ப நாட்டுக்கோழி சாப்பிட திரும்புறோம். இப்ப நாட்டுக்கோழி முட்டை இங்க கிடைக்குமான்னு பாக்குறோம். மரச்செக்கு இங்க கிடைக்கும்னு எடுத்து வைக்கிறான். ஏன்? அதுக்கு முன்னாடி என்னாச்சு? திரும்புறான். எல்லாம் அப்படி வரணும்னு நினைக்கிறான். ஆனா ஈடு கொடுக்க முடியல. நாட்டுக்கோழியே அவ்வளவு உற்பத்தி செய்ய முடியல. அதுக்கு பதிலாக பண்ண கோழியை டூப்பு கோழியை கொண்டு வந்துட்டான். அப்ப 1 கிலோ தக்காய், 1 கிலோ கத்திரிக்காய், 10 காய் 1 கிலோல இருக்கணும்னா எதுக்கு 10 காய் ஒரே காய் மரபணுவை மாத்திரு. தக்காளி 2 நாள் தான் இருக்கும், அழுகி போயிடும். அழுகி போயிட எதுவும் கெடுற எதுவுமே தூய்மையா இருக்கு, நல்லதா இருக்குன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணா, இப்ப அது கெட்டு போயிருதா, 2 நாள்ல வெடிச்சிருதா, அதுவே வெடிச்சிருது. இப்ப என்ன பண்ணா, தவளையின் கொழுப்பை தூக்கி விதையில செலுத்திட்டான், மரபணுவை மாத்தி. இப்ப நீ வேணா தக்காளி வாங்கி கீழே போட்டு குதிக்கும், உடையாது. ஆப்பிள்லாம் 2 நாள் அழுகி போகும். இன்னைக்கு 6 மாசம் நாள் இருக்கேன், மெழுகு வேஸ்லினை தடவி வச்சிடறான். அன்னைக்கு பிரதமராக இந்த மன்மோகன் சிங் கிட்ட இந்த குற்றச்சாட்டு போகுது, எல்லாரும் இந்த ஆப்பிள்ல வேஸ்லினை தடவி வைக்கிறாங்க, மெழுகுன்னு கொஞ்சமா தடவுங்கன்னாரு. இதுலயே ஊர்னவனாலும் நான் சொல்றேன். அப்ப எல்லாமே மரபணு மாற்றப்படுது. மரபணு மாற்றப்படுவதனால என்னென்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். மரபணு மாற்றப்படுகிற உணவை நாம் சாப்பிட்டு கொண்டே வரும்போது நம்முடைய மரபணும் மாறிவிடுகிறது. அப்ப இந்த காளை மாட்டுக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை வந்ததெல்லாம் எதுக்கு? இந்த காளை நாட்டு மாடுகள் போடுகிற சாணம் தான் உரமாகும். நீ வேணா சோதிச்சு பாரு. இந்த காராம சீம பசு வருந்துருக்குல்ல, உனக்கு கொடுக்குறான்ல, அந்த மாடுக்கு பாரு, திமிழ் இருக்காது, கொம்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனுடைய கண்ணுக்குட்டி அவுத்து விடு, ஓடாது, அங்கே நிற்கும். நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நின்னா என்னை கேளு,
துள்ளி குதிக்கும். அது 1 லிட்டர் கறக்கும், பாலா கறக்கும். இது 3 லிட்டர் கறக்கும், பால் போல ஒண்ணு. இந்த மேங்கோ ஃபிளவர் மாதிரி மில்க் ஃபிளவர். நம்முடைய மாடு கலக்கிறது A2 மில்க். தாயின் பாலும் மாட்டின் நாட்டு மாட்டு பாலும் எரும பாலும் ஒன்று. ஆனால் இந்த A1, இந்த சீம பசு கறக்கிறது A1. ஒன்னு நீ பெருமை நினைச்சுக்கிறா, ஒன்னு 2 பின்னாடி நினைக்கிறா. உண்மையிலேயே A2 மில்க் தான் சிறந்தது. இன்னைக்கு உனக்கு A1 தள்ளிட்டு அமெரிக்கா பிரிட்டன் எல்லாம் A2 மில்க் இங்க கிடைக்கும் எழுதி வச்சுக்கான். வேணா கடையில தட்டிப்பாரு. ஏன் நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. நீ பழைய சோறு சாப்பிட்ட, பழைய சோறு வெங்காயம் துவையல் சாப்பிட்ட, சிறப்பான உணவு நீ அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த. இப்போ அமெரிக்கா, கனடா பல நட்சத்திர விடுதிகளில் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு மண் கலையத்துல மண் சட்டியில இந்த பழைய சொத்தை வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய துவையில வச்சிருக்கானா இல்ல வேணா தட்டிப்பாரு. என் நல்லா கவனிச்சுக்க. நீ கூழ் குடிச்சுக்கிட்டு இருந்த, நீனும் கருப்பேன் அதுவும் கருப்பா இருக்குன்னா என்ன கருப்பா இதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. அப்ப எதை சாப்பிடலாம்? கொண்டாந்து நெல்ல வெள்ளையா, நம்மளுடைய நெல் அப்படி இருந்துச்சுன்னா பழுப்பு நிறத்துல மஞ்சள் செந்நிறமா இருக்கும். அது கைக்குத்தல் அரிசிலாம் நம்ம சொன்னோம். வெள்ளையா கொண்டாந்து தீட்டி தந்தா உனக்கு நிற கவர்ச்சி. கருப்பா இருக்கிறதுனால வெள்ளையா இருக்கிறது மேல ஒரு பெரிய மோகம். பன்னியா வெள்ளையா இருக்கணும், கோழியா வெள்ளையா இருக்கணும், சர்க்கரையா வெள்ளையா இருக்கணும். அது உனக்கு பெரிய தொல்லையா மாறிடுச்சு. தொழிற்சாலையில இருக்க வேண்டிய சர்க்கரை எல்லாம் உடம்புல வந்துருச்சு. உனக்கு என்ன பிரச்சனை? கருப்பட்டி கருப்பா இருக்குது, வெல்லம் கொஞ்சம் பழுப்பா இருக்குது, சீனி வெள்ளையா இருக்கா, வெள்ளை நல்லதுன்னு நினைச்சிட்ட. உனக்கு அது எங்க வந்து நிக்குது? நடிகைனாலும் வெள்ளையா இருக்கணும். அது நோய், அது ஒரு நோய், அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது அப்ப என்ன ஆயிடுது? பன்னியா வெள்ளையா இருக்கணும், கோழியா பாரு வெள்ளையா இருக்கணும். ஒரு கோழி முட்டையிடும், அது சாப்பிட முடியாது. ஒரு கோழி முட்டையிடாது, அது கறிக்கோழி. எப்படி இருக்கு? உன்னுடைய நாட்டுக்கோழி அதுவே முட்டையிட்டு, அதுவே அடகாத்து, அதுவே குஞ்சு பொரிச்சு, குப்பையை கிளறி, அதுவே குஞ்சுகளுக்கு இற ஊட்டி அப்படி வந்துச்சு. எல்லாமே தற்சார்பா இருந்தது. இப்ப அப்படி இல்லை. இந்த முட்டையிடுற கோழி இருக்குல்ல, அதுக்கு பொறிக்க தெரியாது. நீ கரண்ட்ல வச்சு பொறிக்கணும். எங்க போயிடுச்சு? இங்க அறிவியல் அறவியலா இல்லாமல் அழிவியலாக போயிடுச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். விவசாயி நீங்க படிச்சுட்டு சயின்டிஸ்ட் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விட்ட சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இதை நல்லா விளங்கணும் தம்பி. நீ விண்வெளியில விண்கலத்தை பறக்க விடலாம், அந்த விஞ்ஞானிக்கும் சோறு விவசாயி தான் போட்டாகணும் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும். ஏதோ விவசாயின்னு சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு நண்பங்க சரவணன் இளங்கோன்னு 2 நண்பன். சரவணன் அப்பா அலுவலகத்துல அரசு பணியில் இருக்கிறாரு. காலைல இருந்துச்சா நல்லா புது சைக்கிள் பேண்ட் சட்டை போட்டு அப்படியே டிஃபன் அந்த உணவு எடுத்துக்கிட்டு அலுவலகம் போயிடுவாரு. இந்த இளங்கோடைய அப்பா ஏர்மாடை பூட்டிட்டு வயக்காட்டுக்கு போயிடுவாரு. அப்ப இது மாதிரி இருக்கும்போது இந்த இளங்கோவுக்கு ஒரு குற்ற உணர்வு. நம்ம அப்பா அப்படி படிக்கல, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் அழுக்கு சட்டை, வேர்வை உடம்பிய உப்பு பூத்த உடம்பு இப்படி இருக்குதா அப்படின்ட்டு. அவன் பள்ளிக்கூடத்து வரும்போதெல்லாம் மாட்டுக்கு தொட்டியில தவிட கலக்கி தண்ணி காட்டிக்கிட்டு இப்படி இருக்கிறார். அவங்க அப்பா பார்க்கும்போது பெருமையும், இவங்க அப்பா பார்க்கும்போது ஒரு சிறுமையுமா அவனுக்கு வந்துருது. ஒரு நாள் அந்த சரவணன் வீட்டுக்கு சாப்பிட போறான். மதிய உணவுக்கு விடுமுறை நாள்ல அங்க போய் சாப்பிடும்போது எல்லாரும் தட்டை இப்படி வச்சுட்டு சோறை எடுத்து வச்சுட்டு கண்ணத்தில் வச்சுட்டு ரொம்ப நேரம் ஏதோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அவன் பார்க்குறான், இளங்கோ என்ன பண்றீங்கன்னா, இல்லை எங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு சோறு கொடுக்குற விவசாயிகள் தெய்வம் மாதிரி, அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நொடி அவங்கள நினைச்சு பார்க்கணும், ஒரு நிமிடமாவது நினைக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விவசாயிகள் இப்படி வணங்கி நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நமக்கு சோறு போடுற தெய்வங்கள் அவங்கன்னு இந்த பையன் சொல்றான். உடனே இளங்கோ சாப்பிடல, ஓடி வர்றான். அப்பா உழுதுட்டு எதிர வர்றாரு. ஓடி போய் அப்பாவை வேர்வையோட கட்டி பிடிக்கிறான். அப்பா அப்படின்னு மன சொல்லுது, எங்க அப்பா தெய்வத்தின் தொழிலை செய்யறாரு அப்படின்னு. எல்லாரும் மனிதர்கள் செய்யற வேலையை செய்யறான். வேளாண் குடிமகன் விவசாயி தான் உலகத்தில் தெய்வத்தின் தொழிலை செய்யறான். நீ எது இல்லாமலும் வாழ்ந்து விட முடியும். கார் இல்லாம உன்னை வாழ்ந்துட முடியும், எது இல்லாம முடியும், சோறு இல்லாம வாழ முடியாது. உனக்கு அண்ணன் சொன்னா நம்ப முடியல. 2 ஆண்டுகள் கொரோனாங்கிற கண்ணுக்கு தெரியாத நோய் தொற்றியில நீ தவிச்சு கிடந்த. நீ என்னென்னமோ பண்ண. அமெரிக்கா அதிபரா இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வர முடியல. நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நீ வேண்டுன எல்லோ கோயிலுக்கு போனா, இங்க பள்ளிவாசல் போனா, தேவாலயத்துக்கு போய் தொழுதா ஜெபிச்சா எல்லாம் பண்ண. அன்னைக்கு நீ எங்க இருந்த? எல்லாத்தையும் மூடி போட்டு போயிட்ட. உனக்கிட்ட காசு இருந்துச்சு, விலை உயர்ந்த கார் வாங்கணும்னு போனியா? இல்லை நகை கடையில் போய் நல்லா நிறைய நகைகளை வாங்கி சேமிச்சு வைக்கலாம்னு போனியா?
இல்ல ஜவுளி கடையில் போய் பட்டாடைகளை வாங்கி அடுக்கலாம்னு போனியா? இல்ல, எங்க மளிகை கடை திறந்து இருக்குன்னு தேடின. அப்ப இதுல எது இல்லாமல் முன்னால வாழ முடியும்? சோறு இல்லாமல் நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீ இன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு போறேன், எங்க ஐயாவுடைய வேளாண் கல்லூரில இருந்து சொல்லிட்டு போறேன், நீ எழுதி வச்சுக்க. இன்னும் சரியாக 10 ஆண்டுகளில் உலக பணக்காரனை கணக்கிடுவது பார். அவன் தங்கம் வித்தவனோ, வைரம் வித்தவனோ, மாணிக்கம் வித்தவனோ, மரகணம் வித்தவனோ, பெட்ரோல் வித்தவனோ, டீசல் வித்தவனோ, ஆயுதம் வித்தவனோ இருக்க மாட்டான். அவன் நீரும் சோறும் வைத்திருப்பவன் விற்பவனாகத்தான் இருப்பான். இங்கிலாந்தின் பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான் தன் ஆய்வு கட்டுரையிலே, உனக்கு படிக்க நேரம் இருக்காது, அண்ணன் படிச்சதை சொல்லு கேட்டுக்க. அவன் என்ன சொல்றான்? ஆசிய நாடுகள் தான் பணத்தையும் தங்கத்தையும் வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துருச்சுங்கிறான். நீர் பொருளாதார கொள்கைக்கு எப்படி? பிரான்ஸ் உலகத்துக்கே அதிகமான இந்த ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நாடு. ஒரு பழத்தை உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி பாக்குறான் ஒருத்தன், தம்பி ஒரு ஆரஞ்சு பழத்தை புளிஞ்சா அந்த குவளையில பாதி கூட வராது, ஆனால் 90 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, அது விளைஞ்சு மேசைக்கு வர. பிரான்ஸ் என்ன பண்ணுது? ஸ்டாப் இட், விளைச்சலை நிறுத்துற, ஆரஞ்சு பழத்தை போடாத. ஏன்னா நீர் வளத்தை காப்பாற்றணும். ஒரு பழம் 90 லிட்டர்னா அப்ப எவ்வளவு அதாவது வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர். அதை நீங்க கண்ணுக்கு தெரியாம கலவு ஒரு நீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டர். நிறுத்திட்டான். அப்ப நமக்கு ஆரஞ்சு பழம் இறக்குமதி பண்ணு, இம்போர்ட் பண்ணு. பன்றி கறி, சீன மக்கள் நல்லா பன்றி கறி விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி பன்றி கறி மேசைக்கு வர 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. எப்படியே 1 கிலோ ஸ்டாப் நிறுத்திட்டான். இப்ப பன்னிக்கறி எவன் நாடு எக்கேடு கட்டான நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம். அவன் நீர் பொருளாதார கொண்டு வந்துட்டான். இப்ப என்ன? எவன் எந்த நாடு நீரை அதிகமாக வைத்திருக்குதோ அந்த நாடு பணக்கார நாடு. ஆனா நம்ம அப்படி இல்லையே. ஊர்ல கொண்டாய் முதலாளி, கொரியன் முதலாளி, ஊர்ல சென்னையில கொண்டாய் முதலாளி இந்த இந்த காரை தயாரிச்சு ஏற்றுமதி செய்யறாரு. உன்னால நம்ப முடியுதா பாரு? 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. ஆனால் 3 டன் எடையுள்ள கார் வரைக்கும் தயாரிக்கப்படுது. ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப உன் கண்ணுக்கு தெரியாம நீ எவ்வளவு நீரை களவு கொடுக்கிறாய் என்பதை பார். ஏன் இந்த கொரியன் முதலாளி இதே தொழிற்சாலை அவன் நாட்டில் வைக்கலைங்கிற கேள்வி எழுப்பு. உனக்கு வேலை வாய்ப்புங்கிற என்னடா? தமிழ்நாட்டுல, இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை, இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு கொரியன் முதலாளி, அந்த ஹொண்டாய் முதலாளி எந்த கோயில்ல வேண்டிக்கிட்டான்னு சொல்லு. அவனுக்கு என்ன நேர்த்தி கடனா? இல்ல, அவன் நாட்டில் நீரை பாதுகாக்கணும். ஓ நாட்டுல எப்படி ஒப்பந்தம் போடப்படுது? எவ்வளவு நாள் நிலத்தடி நீரை நீ உறிஞ்சிக்கலாம். தடையற்ற மின்சாரம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உற்பத்தியில் இழப்பு ஏற்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடுகட்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துட்டு போற 8 வழிச்சாலை 4 வழிச்சாலை போடப்படும். எல்லா என்ன பண்ணுவான்? வானூர்தி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, சாலை போக்குவரத்து எல்லாவற்றையும் கப்பல் போக்குவரத்தில் இணைக்கணும். இதான் சாகர் மாலா திட்டம். நம்ம கடைபிடிக்கிறது பாரத் மாலா, ஒரு கிளை திட்டம். இதை நல்லா நீ விளங்கிடும். அப்ப இப்படி உன் கண்ணுக்கு தெரியாமல் களவு போற நீ ஒரு கோழி முட்டை இருக்குல்ல, கோழி முட்டை, இந்த கறிக்கோழி, இந்த கோழி முட்டை இருக்குல்ல, நாட்டுக்கோழி முட்டை சொல்லல, இந்த கோழி முட்டை 90 லிட்டர் தண்ணீர் குடிக்குது ஒரு கோழி முட்டை. அப்ப எத்தனை கோடிக்கணக்கான முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுது நம்ம மண்ணில இருந்து. அப்ப உன் கண்ணுக்கு தெரியாம உன் நீர் எவ்வளவு களவு போகிறது. இப்படித்தான் மண்ணின் வளங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். வேளாண்மை செய்யறதை விட்டு நம்ம வெளியேறோம். ஏன்னா வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்யற வேலை என்று நினைக்கிறோம். எங்க பொருளாதாரம் இருக்கு? உன்னால நீ ஒரு 6-7 மாசம் இருக்குமா, 1 கிலோ தக்காளி 250 ரூபா வந்தவன நீ என்ன பாடுபட்டீர்கள் என்று எண்ணி பாருங்கள். உன்னால நீ இந்த நாடு எல்லா சூழலும் சரியாக இருக்கிற ஒரு நாடு. அளவான மழை, அளவான வெயில், அளவான பனி எல்லாம் இருக்கும். மலை வளம், காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், எல்லா வளமும் இருக்கும். ஆனாலும் வெங்காயத்துக்குன்னு வெளிநாட்டுல கையேந்தினியா இல்லையா?